ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னேரத்துக்கு அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே இந்த வைரல் டான்ஸ் வீடியோவும் அந்த கப்பலை பற்றியும் பார்த்துருப்பீங்க அண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி உண்மையாகவே என்ன நடந்துச்சு அண்ட் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமான பல இன்சிடென்ட் எல்லாமே நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு கோர்வையாக பார்க்க போகிறோம். வாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வியாழக்கிழமை ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு டிக்டாக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது வந்து வார் மெமோரியல். இந்த வார் மெமோரியல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறதுக்காகவா எங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து இறந்து போனாங்க, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவை டேக் பண்ணி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பேசப்பட ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் இந்த இன்சிடென்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அந்த டான்ஸ் வீடியோவில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க சூஸ் பண்ண பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பண்ண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் தான். ஏன்னா அது வந்து வார் மெமோரியல், அதுவும் வேர்ல்டு வார் 2க்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு மெமோரியல் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இந்த இடத்துல ஆடினது வந்து ஒரு சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இவங்க வந்து அந்த வார் மெமோரியலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை வந்து அவங்க கொடுத்துருக்கணும். அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆடிட்டாங்க. இது அவங்க தெரிஞ்சு ஆடினாங்களா இல்லை தெரியாமல் ஆடலாங்களா அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின். அதாவது ஆடி இருக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. இது வந்து கம்ப்ளீட்லி ராங். இதை யாருமே டினை பண்ணல. நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு இடத்துல வந்து பண்ணால் நம்ம சும்மா இருப்போமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பினாங்க. அவங்க பண்ணதில் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அந்த விஷயம் வந்து வைரலாக போக ஆரம்பிச்சது. சரி, ஏன் அது வைரலாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ கிடையாது. இது வந்து 2021 போஸ்ட் பண்ண வீடியோ. இது சரி, 2021 போஸ்ட் பண்ண வீடியோ இப்போ எதுக்கு வந்து ஒரு அவுட்ரேஜை கிரியேட் பண்ணணும், எதுக்கு வந்து வைரலாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இடம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. இவங்க மட்டும் வந்து போய் ஆடல, அங்கே வந்து பலாயிரக்கணக்கான பேர் ஆடிருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், நார்மல் பீப்புள்லேருந்து ஒன்லி ஃபேன்ஸ் மாடல் வரைக்கும் எல்லாருமே ஆடிருக்காங்க. அது வந்து அது பார்த்தாலே தெரிந்த ட்விட்டரில் நிறைய பேர் வந்து இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஆடினதும் தப்பு தான், இதில் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை. ஆனால் இவங்களை மட்டும் வந்து செலக்டிவாக வந்து ஏன் வைரலாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கு வந்து வேற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் காரணம். அண்ட் அந்த அக்கௌண்ட் தான் இப்போ அமெரிக்காவில் இந்தியன்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக இருக்க அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் பற்றி நான் முன்னாடியே கூட பேசி ஒரு வீடியோவில் நான் வந்து இப்படி சொல்லியிருப்பேன், இருக்கிற எல்லா H1B லைஃபை நான் வந்து ரூயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மிஷனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஃப்ராடுனா அது தடுக்கணும், அது வந்து கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸ். ஆனால் அது இல்லாமல் எனக்கு ஒன்று தப்பாக நடந்துச்சு, அதுக்கு இவங்க தான் காரணம், அதனால் அவங்க லைஃப்பை நான் ரூயின் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது இவங்க எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க? எஸ், அப்போ வந்து நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து பேர் ரிவீல் பண்ணல, எதுவுமே பண்ணல. ட்விட்டரில் ஒரு 4-5 பேர், அந்த குரூப்போட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து H1Bயில் இருக்க ஃப்ராடை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்டிவில் அவங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃப்ராட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து LCA ஃப்ராட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி டூல்ஸு, இந்த சோஷியல் மீடியா, இந்த வெப்சைட் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறது அவங்க வந்து ஒரு ஹாபி மாதிரி எடுத்து பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ஓப்பனாகவே அவங்களோட பேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இத்தனை பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அவங்க ட்விட்டர் பேஜ் போஸ்ட் பண்ணி மார்க்கெட்டே பண்ணுறாங்க. இந்த 5-6 பேர் இருக்கிற அந்த கும்பல்லேருந்து ஒரு அக்கௌண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீடியோவை அப்படியே எடுத்துட்டு அது யார், அவங்க அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக பேக் ட்ராக் பண்ணி அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவர் யாருக்கு இப்போ ஒர்க் பண்ணுறாரு, அந்த டான்ஸ் ஆடினவர் இப்போ யாருக்கு ஒர்க் பண்ணுறாரு, இது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். அதாவது அந்த ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே பேச. இவங்க எந்த அளவு கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவர் H1Bயில் இருக்கார், H1Bயில் இருந்துக்கிட்டு அவர் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ நடத்துகிறாரு, இது வந்து சட்டப்படி குற்றம், அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், மண்டே வந்து அவரை வந்து டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போடுறாங்க. அண்ட் அந்த ட்வீட்டில் இருந்தால் இந்த இன்சிடென்ட் வந்து வைரலாக போக ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து இந்த ட்விட்டர் ஹேண்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்கே தான் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் அந்த ஹேண்டிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ராடை ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்றது யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டான்ஸ் ஆடினவர் வந்து உண்மையாகவே H1Bயில் வீசாவில் இருந்து அவர் வந்து ஒரு
ஸ்டூடியோ வச்சிருந்து அதில் அவர் வந்து இல்லீகலாக ஏர்ன் பண்ணக்கூடியாத மணியை வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் ஃப்ராட். அதுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் நோ கொஸ்டின்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே அவங்களோட இன்டென்ஷன் வந்து H1B ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், நாட் அ ப்ராப்ளம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியன்ஸே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹேண்டில் பார்க்கும்போது அண்ட் அந்த குரூப்பில் இருக்க மக்களை பார்க்கும்போதும் என்ன ஒன்று மட்டும் தெளிவாக சீக்கிரமாகவே புரிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு H1Bயில் ஃப்ராடு மட்டும் வந்து ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு H1Bயே ப்ராப்ளம், அவங்களுக்கு இந்தியன்ஸே ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஃபீடை பார்க்கும்போது. அவங்க வந்து லெஜிட்டிமேட்டாக H1Bயில் இருக்கிறவங்களையும் அவங்க ஹேட் பண்ணுற மாதிரி தான் அந்த போஸ்ட் நிறைய வந்து போட்டுக்கிறத பார்க்க முடியுது. இங்கே தான் நார்மலாக லீகலாக ஒழுங்காக இருக்கிற H1B மக்களும் இந்தியன்ஸும் வந்து இல்லை இது சரி கிடையாது அப்படின்னு அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அகேன்ஸ்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லெஜிட்டிமேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, H1Bயில் இருக்காங்க, லீகலாக வந்தவங்க இங்கே எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணல, அவங்க ஒழுங்காக வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட ஏன் ஹேட் பண்ணணும்? அவங்களால வந்து US வந்து ஒரு நல்ல ஆசெட் தான், அவங்கள எதுக்கு ஹேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிறைய பேரோட கொஸ்டினாக இருந்துச்சு. ஏன்னா நியூஸ் மீடியாக்கெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற சின்ன சின்ன பத்திரிகைகள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து திடீர்னு நேற்று அவங்க என்ன போட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ட்விட்டர் ஹேண்டில் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே என்ன மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்வீட்டில் வந்து இவங்க ஏற்கனவே ஒரு இந்தியனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்து நிற்குது. ஸோ இதை பார்த்தவொடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்க அக்கௌண்ட் வந்து ஆக்சசபிளாக இருந்துச்சு, நீங்கள் போயிட்டு வந்து ட்வீட்லாம் பார்க்கலாம், இப்போ வந்து அதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ போனீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்படி இருக்கும். இவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஃப்ராட் டிவிஷன், அந்த டிவிஷனில் எங்களுக்கு வந்து ஆள் இருக்குது, நாங்கள் வந்து இத்தனை கேசஸ் கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் வந்து பயங்கரமான H1B ஃப்ராட்ஸை கண்டுபிடிக்கிறோம், அதனால் இவ்வளோ கேசஸை கொடுக்கறதுனால எங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்போக்ஸ் பர்சனே வந்து எங்களை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த எக்ஸ் வலைதளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண உடனே யாரையும் வந்து உடனே டீபோர்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. இதில் வந்து ஒரு டீபோர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவிடன்ஸ் வச்சு நீங்கள் ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க, அது கரெக்டானு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களாக தான் கிளைம் பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ வச்சுருக்காரு, அதனால் வந்து இது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க. தவிர உண்மையாகவே பின்னாடி அந்த LLC வந்து யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஒருவேளை இவர் அதில் இன்வெஸ்டரா இல்லை அது வந்து அவங்க ஒய்ஃப் பேரில் இருக்கா, ஏன்னா ஒய்ஃப் வந்து US சிட்டிசன் அப்படின்னு அதுவும் அவங்களே தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒன் சைட் ஸ்டோரி மட்டும்தான். அதர் பார்ட்டி சைட்லேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இங்கே இல்லை. இங்கே வந்து எல்லாமே இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான். இதில் அவங்க நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஓகே இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது, அவங்க வீசா கேட்டகரி வந்து என்ன கேட்டகரி உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐ கேன் 90% அக்யூரசி நான் சொல்ல முடியும் அவங்க H1B தான் அப்படிங்கிற மாதிரி. அது 90% அக்யூரசி இஸ் நாட் அ ஃபேக்ட். நீங்கள் வந்து 10% நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்கன்னா கூட அது தப்பு தான். ஏன்னா நானே வந்து எத்தனையோ வாட்டி என் வீடியோக்குள்ளேயும் சரி என்னோட பேஜ்லையும் சரி நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நான் வந்து H1B வீசாவில் இல்லை, நான் இதை வந்து கரெக்டாக லீகலாக பண்ணுறேன். ஆனால் இன்னமும் நிறைய பேர் நான் H1B வீசாவில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து H1B வீசாவில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிரஸ் பண்ணியே நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டாங்க, அதனால் வந்து அவங்க தெரியாது. இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ரேண்டமாக ஒருத்தன் கண்டுபிடிச்சு அவங்க H1B வீசாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னு தெரியல. இதில் நிறைய அஷ்யூம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒருத்தங்க ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ணனா இதில் அசம்ஷனே எடுக்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபேக்ட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஒரு லீகல் கேஸை வந்து எடுப்பாங்க. தவிர இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சதெல்லாம் யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால் இதை நினச்சி வந்து பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட். ஃப்ராடு பண்ணால் பயப்படணும் இல்லையா, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சும்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க நான் டீபோர்ட் பண்ணுறோம், அப்படி பண்ணிட்டாங்க நான் டீபோர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் உண்மையாகவே உங்கள் சைடு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, எந்த ஒரு பயமும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பாயிண்ட். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இன்சிடென்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் இல்லை ப்ரோ நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.